புதிய ஆத்திச்சூடி ஊன்மிக விரும்பு எண்ணுவது உயர்வு ஏறுபோல் நட ஐம்பொறி ஆட்சிக்குள் ஒற்றுமை வலிமையாம் மகாகவி பாரதியார். ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1/2 கப் அளவு துவரம் பருப்பை எடுத்துக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பருப்பு வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணியை அதோட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயம், அதாவது கட்டி பெருங்காயம் இருந்தால் நல்லா ஒரு 2 பீஸ் அளவு கட்டி பெருங்காயம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் அதோட சேர்த்துக்கிட்டு 2லேருந்து 3 ட்ராப்ஸ் எந்த குக்கிங் ஆயில் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து குக்கரை மூடி விசில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷம் இல்லைன்னா 5 விசில் விட்டு பருப்பை நல்லா வேக வச்சுக்கலாம். பருப்பு வெந்துட்டே இருக்கிற டைமில் நம்ம புளியும் ஊற வச்சுக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுள்ள புளியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஓகே, அப்படியே புளி ஊறிட்டே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவு எந்த குக்கிங் ஆயில் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா முருங்கைக்காயை அதோட சேர்த்து கொஞ்சம் உப்பும் சேர்த்து அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கிக்கணும். அது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து முருங்கைக்காயை 50% அளவு அதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் இந்த மாதிரி தனியாக வேக வச்சு எடுத்துக்காம டைரெக்டாக சாம்பார் கொதிக்கும் போது கூட இதை போட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி செய்யும் போது அது கொஞ்சம் ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். முருங்கைக்காய் இப்போ நல்லா ஒரு பாதி அளவுக்கு வெந்தால் போதும். சூப்பராக வெந்துருச்சு. இப்போ பருப்பு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பருப்பு நல்லா குக்காக இருக்குது. ஸோ இதை அப்படியே ஒரு மத்த வச்சு கடைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா பிளெண்டர் இருந்துச்சுன்னா குயிக்காக ஒரு பிளெண்டு கூட கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து பருப்பை நல்லா கொதிக்கட்டும். பருப்பு நல்லா அந்த கொதிச்சு வரும்பொழுது மாங்காவை நம்ம அதோட சேர்த்துக்கலாம். எந்த மாங்காய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். பட் மாங்காய் வந்துட்டு புளிக்குதா, அதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு புளியையும் ஊற வைங்க. ஏன்னா மாங்காய் ரொம்ப புளிச்சிச்சுன்னா குழம்பு ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி புளியை கம்மி பண்ணி சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு அதோட 2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம சாம்பார் பவுடர் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஸோ இந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுற மசாலா பவுடர். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா அதை மூடி வச்சு மாங்காய் ஒரு 50% அளவு குக் ஆகுற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அடுத்ததான் முருங்கைக்காவும் சேர்க்க போகிறோம், தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். அதனால அப்புறம் மாங்காய் ரொம்ப குக் ஆகிட்டு அது அப்படியே ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதனால மாங்காய் ஒரு 50% குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி வதக்கி வேக வச்சுருக்கோம் இல்லையா முருங்கைக்காய், அதையும் இதோட சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக, அதாவது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து மறுபடியும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். அங்கே எல்லாமே குக் ஆகிட்டு இருக்கிற அந்த டைமில் நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி இதில் வெங்காயம் தக்காளி நம்ம எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஆனால் ஒருவேளை நீங்கள் வெங்காயம் சேர்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்டேஜில் 4 சின்ன வெங்காயமை இந்த மாதிரி தேங்காய் சோம்பு அரைச்சதுக்கு அப்புறமா ஜஸ்ட் ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்து அரைச்சிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வெங்காயம் இல்லாமல் கூட செய்யலாம். ஓகே, இப்போ மாங்காய் முருங்கைக்காயும் சூப்பராக குக் ஆயிருச்சு. மிளகாய்த்தூள் மல்லித்தூளுடைய ராஸ்மெல்லும் போயிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச தேங்காய் சோம்பு பேஸ்ட்டை இப்போ நம்ம இதோட சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்ச அந்த புளியையும் நல்லா கரைச்சிட்டு புளி தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். தேங்காய் சோம்பு அதோட இந்த புளித்தண்ணியோட ராஸ்மெல்லும் போகிற வரைக்கும் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் மூடி வச்சு அதை குக் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பராக எல்லாமே குக் ஆயிடுச்சு. அடுத்தது தாளித்து நம்ம சேர்த்துக்க வேண்டியதுதான். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எந்த குக்கிங் ஆயில் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் தேங்காய் எண்ணெய் இதுக்கு சேர்த்தா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கண்டிப்பாக எல்லாருக்கும் தாளிப்பு வடகம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த சாம்பாரோடைய ஹைலைட்டே தாளிப்பு வடகம் தான்.
ஸோ உங்ககிட்ட தாளிப்பு வடகம் இல்லைன்னா கடுகு, உளுந்தம்பருப்பு, அதோட ஒரு பட்டை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சு கூட சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்பு வடகம் நல்ல ஆயிலில் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை அப்படியே நம்ம சாம்பாரில் சேர்த்துக்க வேண்டியதுதான். ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான சாம்பார் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த சாம்பாருக்கு நீங்கள் மாங்காய், முருங்கைக்காய் தான் சேர்த்துக்கணும்னு கிடையாது. இதில் நீங்கள் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம், பீர்க்கங்காய் சேர்த்துக்கலாம், அதோட முள்ளங்கியும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எந்த காய்கறி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு சாம்பார் கூட. ஜஸ்ட்டு இது நீங்கள் பருப்பு வேக வச்சுட்டா இதை நம்ம செய்கிறதுக்கு மேக்ஸிமம் 20 to 25 minutes தான் ஆகும். வடித்த சாதம்ல ஒரு டீஸ்பூன் அளவு நெய்யோட இந்த சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக அப்பளமும் அதோட சேப்பங்கிழங்கு ஃப்ரை இப்போ நீங்கள் என் ஸ்க்ரீனில் கூட பார்க்கலாம். அதோட சேர்த்து இந்த சாம்பார் ரைஸை சாப்பிட்றப்ப கண்டிப்பாக ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. அதை விட இதை நல்ல ஒரு கீ தோசையோட சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.